திருப்பூரில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். பிக்கப் வாகனத்தில் ஆட்களை ஏற்றி சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். திருப்பூரில் சாலை வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பிக்கப் வாகனம் கவிழ்ந்திருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். வாகனத்தில் சென்ற மக்கள் சிதறி விழுந்ததன் பதை பூட்டும் சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடாவெட்டு விருந்துக்கு தனியார் வணிக நிறுவன ஊழியர்களை ஏற்றி சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியதன் சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம். ஆட்களை ஏற்றி சென்ற போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க நாம் கேட்கலாம். பூபதி, மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். திருப்பூர் கொங்குமைண்டோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் அதை சார்ந்த ஊழியர்களுக்கு அந்த கெடா வெட்டானது இன்று நடைபெற்றது. ஆடி மாதம் என்பதால் இந்த சூழ்நிலையில் இன்று அந்த கெடா வெட்டிற்காக அந்த பின்னலாடை நிறுவனத்திற்கு பணியாற்றக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பிக்கப் வேன் மூலம் அந்த கெடா வெட்டிற்கு சென்று மீண்டும் வந்து கொண்டுள்ள போது கோல்டன் நகர் பகுதியில் ஒரு வளைவில் முந்தும் பொழுது அந்த பிக்கப் வாகனமானது அதிவேகமாக வளைவில் திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சூழ்நிலையில் ஒருவர் மட்டும் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் இதுபோன்ற வேன், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் ஆட்களை இதுபோன்று ஏற்றிச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.